தீண்டாமை சுவர் எழுப்பப்படுவதாக விசிகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மதுரை திண்டியூர் கிராமத்தில் தீண்டாமை சுவர் ஏற்படுத்த தூண் அமைத்து கட்டுமான பணி நடைபெறுவதாக விசிகவினர் புகார் கூறியுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பிரசன்னா நம்மோடு இணைந்திருக்கிறார். பிரசன்னா, விசிக தரப்பிலிருந்து என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க? அந்த சுவர் எதற்காக? மதுரை மாவட்டம் கருப்பாயூரின் அருகே இருக்கக்கூடிய திண்டியூர் கிராமத்தில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட இருக்கக்கூடிய இந்த குடியிருப்பு பகுதியில் இருக்கின்றன. காலங்காலமாக அவர்கள் வழக்கமாக அந்த ஊர் வழியாக வரக்கூடிய அந்த பாதையானது அந்த வழியாக தான் இருக்கிறது. பள்ளி மாணவர்களிலிருந்து வேலைக்கு செல்வோர் வரை அனைவருமே பொது பாதையாக பயன்படுத்தி வந்த சூழலில் தற்போது அந்த இடத்தில் கட்டுமான பணி மேற்கொள்ளப்பட இருப்பதாக கூறி தற்போது காலங்காலமாக பயன்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் தற்போது பில்லர் அமைத்து நீண்ட சுவர் கட்டுவதற்கு உண்டான பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த பணியை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த பகுதி பாதையாக வழக்கம் போல் நாங்கள் பயன்படுத்தி வருவது எப்பொழுதும் நீட்டாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை வலியுறுத்தி விசிக கட்சி சார்பாக மாவட்ட நிர்வாகத்திலும் தொடர்ச்சியாக மனு கொடுக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது கருத்தாயூர் அருகே இருக்கக்கூடிய அந்த சாலை காப்பது என்ற பகுதியில் தற்போது 200க்கும் மேற்பட்ட அந்த விசிகவினர் பள்ளி மாணவர்களோடு தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதைத் தொடர்ந்து காவல்துறையும் வருவாய்த்துறையினரும் ஈடுபட்ட நபர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்று அந்த தீண்டாமை சுவர் கட்டப்படுவதாக கூறப்படக்கூடிய அந்த இடத்திற்கு சென்று ஒரு கலாய்வு மேற்கொண்டார்கள். அதன் பிறகு சம்பந்தப்பட்ட நபர்களிடம் பேசி முதல் கட்டமாக தற்போது அந்த கட்டுமான பணியானது தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அந்த பகுதியில சுவர் கட்டியிருந்தாங்க இல்லையா? அந்த சுவர் கட்டியவர்கள் தரப்புல இருந்து என்ன விளக்கம் கொடுக்கிறார்கள் இந்த குற்றச்சாட்டிற்காக? அதாவது அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஊரை சார்ந்த நபர்கள் இது எங்களுடைய பட்டா நிலம், எங்களுடைய பட்ட இடத்தை பாதுகாப்பதற்காக நாங்கள் அந்த முதல் கட்டமாக அந்த தடுப்பு சுவர் அமைப்புக்கான பணியில் நாங்கள் ஈடுபட இருக்கிறோம். அதற்கு உண்டான பணிகள் தான் தற்பொழுது இங்கே மேற்கொள்ளப்படுகிறது. சம்பந்தப்பட்ட அந்த மக்களுக்கு எதிராகவோ அல்லது அந்த அவங்களுக்கு சீராக இருக்கக்கூடிய இனத்திலோ நாங்கள் அந்த மாதிரி எழுப்பவில்லை என்ற விஷயத்தில் அந்த கூறியிருக்கிறது. இருந்தாலும் இந்த மக்கள் காலங்காலமாக பயன்படுத்தப்பட்ட அந்த பாதை தற்போது மறிக்கப்படுகிறது என்கின்ற ஒரு விஷயத்தை முன்வைத்துதான் தற்போது இவர் சாலை மறியல் பட்டியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வருவாய்த்துறையினர் இரு தரப்பிலும் பேச்சுவார்த்தை தற்போது நடத்தி வருகிறார்கள். முதல் கட்டமாக அந்த கட்டுமான பணியானது தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. விரைவில் அமைதி பேச்சுவார்த்தை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு அதில்தான் இறுதி முடிவு சொல்லப்படும். தற்காலிகமாக தற்பொழுது சுவர் கட்டுவது நிறுத்தப்பட்டிருக்கிறது. முழுமையான பேச்சுவார்த்தைக்கு பிறகு முடிவு எட்டப்படும் என்று எதிர்பார்க்கலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசன்னா.